அதாவது நீங்க என்ன திரும்ப நினைச்சீங்க, இந்த திருப்பரங்குன்றத்தை வச்சுட்டு எப்படியாவது தமிழகத்துல கால் ஊன்றணும்னு நினைச்சீங்க. இவர்கள் யாருக்கு அது உரிமை என்று வரும் பொழுது 2 நீதிபதி தலைமையிலான பெஞ்ச் சரியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது கோயிலுக்கு சொந்தம். அதனால ரகுபதி சொல்ற மாதிரி இந்த தீர்ப்பு ஏற்க முடியாத மாதிரி தெரியுது. ஆமா, அப்ப முஸ்லிம்கள் இல்ல முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஹாரன், அதாவது கொழா வடிவில் இருக்கக்கூடிய ஹாரன் அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய அந்த ஹாரன் பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிடுச்சு சார். எந்த மசூதிக்காரங்களும் ஏத்துக்க மாட்டாங்க சார். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது சார். இப்ப பெருமாள் வரார், கோவிந்தா கோவிந்தா. இப்ப சிவன் வர்றாரு, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அப்படிதான் சொல்லணும். நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, அந்த சாமி வரப்ப பாரத் மாதா கி ஜெய், அது எங்களுக்கு என்ன தெரியுமா தெரியுது, நீங்க எங்களுக்கு எதிரியோன்ட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. பாரத் மாதா கி ஜெய்னு சொன்ன எதிரி, அந்த பாரதி பிறந்த இந்த நாட்டுல பாரத் மாதா கி ஜெய்னு சொன்னா சேகர் பாபுக்கு ஏன் சார் வலிக்குது? என்ன அயோத்தி மாதிரி? ஆமா, அயோத்தி மாதிரி என்ன உரிமை போராட்டம். திருப்பரங்குன்றமும் அயோத்தியும் எங்களுடைய உரிமைக்கான போராட்டம். அது தொடரும். அது நாங்கள் இல்லை, எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததி வந்தாலும் தொடரும் சார். இல்ல ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் சந்திப்புவார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், திருப்பரங்குன்றம் தீர்ப்பு தீபமா எரியும் பார்த்தா அது எரியாத போது தெரியுது. அது ரகுபதி அமைச்சர் ரகுபதியும் சரி, அங்க இருக்க தர்காவும் சரி, நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம் சொல்லிட்டாங்களே, உங்க சந்தோஷம் போயிடுச்சு சார். எங்களுடைய சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அயோத்தி ராமர் கோயில் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 400 ஆண்டு காலம் போராடி அயோத்தியிலே ராம ஜென்ம பூமியிலே ராமர் ஆலயத்தை அமைத்து பொறுமை காத்து நீதிமன்றத்தின் மூலமாக வென்று ராமர் ஆலயத்தை அமைக்கின்ற எண்ணத்தின்படி அங்கு அமைச்சது ராமர் ஆலயம். ஐயோ, அந்த இருங்க, அந்த அயோத்தியில் பால ராமர் ஆலயத்தை அமைத்தது சட்டத்துக்கு முரண்பட்டது, அந்த தீர்ப்பை ஏற்கக்கூடாதுன்ட்டு சொல்றாங்க சார். இந்த நாட்டில் நல்லதுன்னு இருந்தால் கெட்டது இருக்கதான் செய்யும். அயோத்தி ராம ஜென்ம பூமி ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அற்புதமான நல்ல விஷயம் நடக்கும்போது கெட்டது பேசுறதுக்கும் எதிர்ப்பு பேசுறதுக்கும் அதை எதிர்ப்பதற்கு சில பேர் இருக்கதான் செய்வாங்க சார். நாட்டில் நல்லவர்கள் இருக்கிறாங்கன்னா கெட்டவர்கள் இருக்கதான் செய்வாங்க. அப்ப அது மாதிரியான நிகழ்வுகளையே நாங்கள் இன்றைக்கு ஒரு ராமர் ஆலயம் அமைத்த நாங்கள் 100 ஆண்டு கால போராட்டம். இங்கே திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும். இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மலை ஆக்கிரமிப்புகளில் இருந்து அது தேவஸ்தானத்துக்கு சொந்தம் என்கின்ற அந்த சட்ட போராட்டத்தை 1919 காலகட்டங்களில் இருந்து தேவஸ்தானத்தினுடைய அந்த உரிமை, அந்த கோயில் நில யாருக்கு சொந்தம் என்கின்ற அந்த சட்ட போராட்டத்திலே வெற்றி அப்பொழுது நமக்கு கிடைத்தது. அதன் பிறகு அங்கு தீபம் ஏற்றக்கூடிய அந்த வழிபாட்டு உரிமை என்பது காலங்காலமாக பல்வேறு ஆங்கிலேயர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அவருடைய ஆட்சியில் இருந்த காலகட்டங்களிலே மேலே தீபம் ஏற்றக்கூடிய நடைமுறை இல்லாமல் ஆக்கப்பட்டது. அதற்கு மலை உச்சியிலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கும் தீபம் இருக்கக்கூடிய தீபத்தூண் இருக்கக்கூடிய இடத்திற்கும் இவர்கள் யாருக்கு அது உரிமை என்று வரும் பொழுது 2 நீதிபதி தலைமையிலான பெஞ்ச் சரியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது கோயிலுக்கு சொந்தம்ட்டாங்க. ஆனா அந்த தீர்ப்பு வந்த நாளும் சரி மாதம் சரி சரியா இல்லையே, எங்கேயோ இடிக்குது. எங்க இடிக்குது? அதனால ரகுபதி சொல்ற மாதிரி இந்த தீர்ப்பு ஏற்க முடியாத மாதிரி தெரியுது. 6ஆம் தேதி அறுபடை வீடுகள் கொண்ட முருகப்பெருமானுக்கு 6ஆம் தேதி 6ஆம் நம்பர் என்பது எங்கள் முருகப்பெருமானுடைய நம்பர், எங்க முருகப்பெருமானுடைய தீர்ப்பு இது. ஏன் பிப்ரவரி வச்சுக்கலாம், ஏன் ஜனவரி 7ஆம் தேதி வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாமே. இதுக்கு ஏதோ கணக்கு போட்டு நகர்த்தி இருக்காங்களே தீர்ப்பு,
அப்படின்ட்டு ரகுபதி இப்ப பேச ஆரம்பிச்சுட்டார், அமைச்சர் ரகுபதி. சார், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். என்னைக்கு தேதியில எந்த தீர்ப்பு வந்தாலும் அந்த தீர்ப்பை அன்னைக்கு ஒரு நாள்ல ஏன் வந்தது? ஏன் நான் கேட்கிறேன், அண்ணா அறிவாலயத்திற்கு இடம் இருக்கும் போது எதுக்காக அண்ணா சமாதிக்குள்ள போயிட்டு கருணாநிதி சிலையை வச்சு கருணாநிதி சமாதியை வச்சாங்க? ஏன் வேற இடம் கிடைக்கலையா? நான் கேட்பேன்ல, அப்ப அந்த அண்ணா சமாதியில போய் கருணாநிதி சமாதி வச்சாதான் கருணாநிதி சமாதி ஆன்மா சாந்தி அடையுமா? என்ன சார் நம்பிக்கை அது? சும்மா 6ஆம் தேதி வந்துருச்சு, 1ஆம் மாசம் வந்துருச்சு, அது சரியில்லை. என்ன ரகுபதின்றீங்க? அவர் ரகுபதி ஒரு அமைச்சராக பேசினாரு இல்ல? ஏங்க, ஒரு தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில இருந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. தீபம் ஏற்றக்கூடிய அந்த விஷயத்தை சுடுகாட்டுல எப்போடி வழக்கம் இருக்கோ, எரிக்கிற வழக்கம் இருக்கோ, அந்த வழக்கத்தின்படிதான் எப்பவும் எரிக்கணும். என்ன பேச்சுங்க அது? சரி, அதுக்கு நீங்க எதிர் பேச்சு பேசலாமே. அதுதான் நான் சொல்றேன். இல்ல, அந்த பேச்சு ஒரு அமைச்சருடைய பேச்சு என்பதற்கு அவருக்கான அடிப்படை அந்த ஒரு தகுதி இல்லாமல் பேசிட்டார். இல்ல அமைச்சர் ரகுபதி அவர்களே, உங்களுடைய தலைவர் கருணாநிதியை மயானத்தில் புதைக்காமல் ஏன் கடற்கரையில் புதைத்தீர்கள்? அப்படி கேட்கலையே. இதுவரைக்கும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன பண்ணாங்க? சரி, இதற்கான எதிர்ப்பு தெரிவிச்சு அப்போ உயிரோடு இருந்த டிராபிக் ராமசாமி, அவருக்கே தெரியாம அந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. அது அவர் தான் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் உங்க அப்பாவை புதைக்கிறதுக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க. இதற்கு வழக்கம் தெரிஞ்சுச்சா? திமுக காரங்க எல்லாரும் அங்கதான் புழைக்கணும்ன்ற வழக்கம் இருக்குதா? அப்ப இங்க தீபம் ஏத்துறதுக்கு வழக்கம் இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, என்னங்க நியாயம்? இல்ல, 100 வருஷமா நடைமுறை அதுதானே இருக்குதுன்னு சொல்றாரு. ஆகம விதி கிடையாதுன்னு சொல்றாரு. அது நீதிமன்றத்துல தீர்ப்பு நீங்க படிச்சீங்களா? ஆகமத்திற்கு அங்கு தீபம் ஏற்றுவதற்கும் ஆகமத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தீபம் ஏத்துறதுக்கு ஆகமே கிடையாது சார். இது எல்லாம் தெளிவாக ஆலயம் அமைப்பதற்கும் ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கும் ஆலயத்திலே ஒவ்வொரு பூஜை நடத்துவதற்கும் தான் ஆகமம். தீபம் போய் மலையில ஏத்துறதுக்கு தூண்ல ஏத்துறதுக்கு ஆகமத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்ட்டாங்க நீதிபதி. அப்படியா? அப்படிதான். ஆனா தமிழக அரசு அறநிலைத்துறையும் அது தீபமே கிடையாது சார். அவங்க அரசாங்கமே கிடையாது. தீபம் இவங்க அரசாங்கமா? அது ஒரு இவர்கள்லாம் ஒரு ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்களா? எல்லை கல்லு, சலவை கல்லு, அது ஒரு தூணு, அவ்வளவுதான். அது சொல்லியிருக்காங்களா சார்? நிறைய இடத்துல இந்த தாடி வச்சிருக்க ஒரு செலவு வச்சிருப்பாங்க கல்லு. அதே மாதிரி இங்க வழுக்க இருக்கக்கூடியவருக்கு ஒரு செலவு வச்சிருப்பாங்க கல்லு. அதுதான் சார் செலவு கல்லு. அப்படியா? அதுதான் சார் செலவு கல்லு. அந்த கல்லு தான் சார் செலவை வச்சு துணி துவைக்கக்கூடிய கல்லு சார். அதை கொண்டு போய் செலவு செஞ்சு வச்சிட்டானுங்க சார். உண்மையில நீங்க தான் சொல்றீங்களே, சரி தீர்ப்பு ஏத்துக்கணும்ன்றீங்களே. ஆமா, நீங்க தீர்ப்பை உண்மையில ஏத்துக்கிறீங்க? அப்படிப்பட்ட வாதிகளா நீங்க இந்து பற்றால் இல்ல இந்துத்துவாதிகள் அப்படியா இது ஏத்துக்கிறீங்க? ஆமா, அப்ப முஸ்லிம்கள் இல்ல முஸ்லிம்கள் எல்லாம் இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஹாரன், அதாவது கொழா வடிவில் இருக்கக்கூடிய ஹாரன் அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய அந்த ஹாரன் பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிடுச்சு சார். எந்த மசூதிக்காரங்களும் ஏத்துக்க மாட்டாங்க சார். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது சார். ஆனா அவங்களெல்லாம் போய் நீங்க கேட்பீங்களா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, ஒரு மசூதியில இப்படி ஒரு காரணம் வச்சுட்டு காலையில 4 மணிக்கு 4:30 மணிக்கு இப்படி நீங்க கத்துறீங்களே, அது இதய நோயாளிகளுக்கு பாதிப்பு இல்லையா? குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லையா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லையா? நீங்க நீதிமன்ற உத்தரவை ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேட்க மாட்டீங்க சார். நீங்க அதே உச்ச நீதிமன்றம் தான் சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம். நீங்க என்ன பண்ணீங்க? அந்த நீதிபதி எதிரா நீங்க என்ன பண்ணீங்க? இந்த நீதிபதி என்ன பண்ணீங்க? நான் சொல்றது கேளுங்க சார். இந்த நீதிபதி இவர் ஈவேராவுக்கு சொந்தக்காரு, இந்த நீதிபதி இவர் தீக்காக்காரு. நாங்க அப்படி நீதிபதியை இழிவுபடுத்தலையே. நீதிபதிக்கு எதிராக அவமான ஒரு விஷயங்களை இம்பீச்மெண்ட் பண்ணணும் போலியே. எங்களுடைய உணர்வு இத்தனை ஆண்டு காலமாக பெண்கள் செல்கின்றார்கள். ஆனால் ஒரு சிறு வயது ஒரு 10 வயதுக்குள்ளப்பட்ட குழந்தைக்கு போவோம், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் போறாங்க. இது பெண்களுக்கு எதிரானது இல்லை என்கின்ற உணர்வை வெளிப்படுத்தி எங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தினோமே. ஜனநாயக போராட்டம்? ஆமாம். தீர்ப்புக்கு எதிரான போராட்டம் சார். மடமாற்றாதீங்க. உங்களுக்கு நாங்க எந்த நீதிமன்றத்தையோ தீர்ப்பையோ அல்லது நீதிபதியோ நாங்கள் எங்கேயும் இழிவுபடுத்தல. எங்கேயா ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. எங்கேயா ஒரு பேனர் வச்சோமா?
இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு இப்ப அவருக்கு எதிராக அவர் சங்கின்னு சொல்லி அவருக்கு RSS டவுசர் போட்டு அவர் கையில சூளத்தை கொடுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்காக இந்த தமிழக அரசு வந்து அமைதி காக்குது சார். புத்தக கண்காட்சியில வெளியிடுறது கூட தட்டி கேட்கல, தடுக்கல சார். நீங்க என்னமா இந்த திமுக அரசாங்கம் வந்து சட்டத்தை மதிக்குதுன்ற மாதிரி பேசுறீங்க? இல்ல, அந்த புத்தகத்தை தடை செய்வதற்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்றத்துல போய் இன்னைக்கு தடை செய்யாச்சு, தடை வாங்கியாச்சு, இன்னைக்கு நடந்துச்சு. அதுல நாங்க நீதிமன்றம் போவோம், அப்ப காவல்துறை அப்ப வந்து கிடையாது. நீங்க அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கத நாங்க தான் வாங்கணும் அப்படி இல்ல. புத்தக கண்காட்சி நடத்துகின்ற பப்பாசிய சொல்லிடுச்சு இந்த புக் ஸ்டால்ல விற்க கூடாது அப்படின்ட்டு. நாங்க விற்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் கண்காட்சியை விட்டுருங்க. நான் கேக்குறது அந்த பப்ளிஷர் சொல்லுங்க. நீங்க அதாவது தீபம் ஏற்றாத இடத்து தீபம் ஏற்றணும்ட்டு போராடுறீங்களே, ஆனா அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்க மக்கள் உங்களுக்கு ஒத்து ஒடுக்கல, இந்துக்களை ஒத்து ஒடுக்கல. நீங்க எதுக்கு மாரடிச்சிட்டு இருக்கீங்க தமிழகத்துல அப்படின்னு யாராவது இந்த திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா? நீங்க வந்து நீங்க ஒரு பத்திரிகையாளரா பேசுங்க சார். நீங்க ஒரு பத்திரிகை தினமும் செய்திகளை நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த மலை அடிவாரத்திலே பழனி ஆண்டவர் கோயில் என்னுடைய அந்த படிக்கட்டுக்கு தெருவுக்கு போகக்கூடிய இடம் முழுக்க சேவர் கொடியை கட்டி விளக்கேற்றி நேற்று ஒரு பாட்டி அந்த ஊர்ல இருக்க பாட்டி கொண்டு போய் இனிப்பு கொடுக்குது அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு. அந்த பாட்டி என்ன சங்கியா இல்ல? அப்புறம் நீங்க என்ன சார் நீங்க பேசுறீங்க மக்கள் ஆதரவு? உண்மையிலே நீங்க சொல்லுகின்ற இந்துக்கள் நீங்க நடத்திய நாடகமா அது உண்மையாக்க சார்? இந்த நாடகம் கருணாநிதி ஆட்களுக்கு தான் தெரியும். இந்த நாடகம்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது சார். நாங்க சினிமாவும் நாடகமும் இல்ல சார். அதாவது நீங்க என்ன திரும்ப நினைச்சீங்க, இந்த திருப்பரங்குன்றத்தை வச்சுட்டு எப்படியாவது தமிழகத்துல காலு ஊன்றணும்னு நினைச்சீங்க. எப்படி குஜராத் கால் தொங்கிட்டு இருக்குதா? நாலு சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்க 4 எம்பிகள் இந்த தமிழ்நாட்டில் இருந்தது. 96 தனியாக நின்று பாரதிய ஜனதா கட்சி இங்க எம்எல்ஏவை இங்க இதே வேலாயுதம் இங்க எம்எல்ஏ வந்தாரு. என்னவா இங்க கால் ஊனணும் என்ன சார்? கால் சார் திமுக தைரியம் இருந்தா தனித்து நிக்க சொல்லுங்க சார். இல்ல பிஜேபி ரெடி சார். திமுக நிக்குமா? இல்ல தனித்து நிக்கணும். நாங்க வந்து கால் ஊனலன்றீங்க. இல்ல நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. உங்க சொந்த கால்லயே நின்றீங்க. அப்ப திமுக இது வரைக்கும் 4 பேர் சொந்த கால்ல பாரதிய ஜனதா மூலமா தனித்து இருந்தா போனாங்க. நீங்க சொன்னீங்க, நான் பதில் சொல்றேன். பாஜக வந்து தனித்தா நின்னீங்க, கூட்டணியா தான் நின்னீங்கன்றீங்க கேள்வி. ஆனால் திமுக என்கின்ற இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி இன்னிலிருந்து அன்னைக்கு 67 ஆட்சிக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்து திமுக மட்டுமே நின்று வெற்றி பெற்ற ஒரு தேர்தல் எனக்கு சொல்லுங்க. அது இல்ல சார். அது எனக்கு நீங்க பிஜேபி கேள்வி கேட்கும்போது நீங்க நான் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், கூட்டணி இல்லாம ஜெயிச்சது கிடையாது. இந்த திராவிட ஆட்சியில் இந்து இப்பொழுதுதான் சேகர் பாபாவால் இந்து அறநிலைத்துறை மிக நாசமாக இருக்கிறது. அதிக கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. நிறைய உன்னங்கேட்டா நீங்க எடுக்காதத முருகன் மாநாடு நடத்தினார் சார். அப்படிப்பட்ட சேகர் பாபுவை நீங்க அவர் பின்னாடி போன பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் எங்க சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும், அந்த பொது அறிவு இல்லையா சார் உங்களுக்கு? எங்களுக்கு பொது அறிவு இருக்குது சார். இருக்கு. அந்த மாதிரி அலேலியான்னு சொல்லி அலோலியா பாபுன்னு சொல்ல வேண்டிய அளவுல இருக்கக்கூடியவர்கிட்ட போய் நாங்க பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னா கோவம் வரதா சார்? அது எங்க சொல்லணும், எப்ப சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும், விவஸ்தை இருக்கு. பாரத மாதாவுக்கு ஜெய் விவஸ்தை இல்லையா சார்? உங்களுக்கு உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க வாழுகின்ற இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுல பாதுகாப்பா இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு, இந்த பாரத அன்னைக்கு பாரத மாதாவுக்கு ஜெயங்கிறத வந்து ஒரு சுவாமியினுடைய ஊர்வலம் வரக்கூடிய நேரத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களே, நீங்க எங்கேயாவது இது அடுக்குமா? இது நியாயமா? இருங்க இப்ப முருகர் வராரு, அரோகரா. இப்ப பெருமாள் வராரு,
கோவிந்தா கோவிந்தா. இப்ப சிவன் வர்றாரு, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அப்படிதான் சொல்லணும். நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, அந்த சாமி வரப்ப பாரத் மாதா கி ஜெய், அது நான் எங்களுக்கு என்ன தெரியுமா தெரியுது, நீங்க எங்களுக்கு எதிரியோன்ட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்ன எதிரியா சார்? இல்ல, அந்த சாமி சாமிக்கு எதிரியா சார்? அந்த இடத்துல எதுக்கு சார் சொல்றீங்க? சாமிக்கு பாரத் மாதா கி ஜெய் எதிரியா? சேகர் பாபு சார், நான் கேட்டு பதில் சொல்லுங்க. சேகர் பாபுவுக்கு பாரத் மாதா கி ஜெய் எதிரியா? உங்களுக்கு பாரத் மாதா கி ஜெய் எதிரியா? இந்த பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய யாருக்கு பாரத் மாதா கி ஜெய் எதிரி? நான் என்ன சொல்ல சார், எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்கறதுக்கு பதில், யாருக்கு பாரத் மாதா கி ஜெய் எதிரி? சார், யாருக்குமே எதிரி இல்ல. அப்புறம் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, அதாவது சார், இந்த நாடே தேசமாக, தெய்வீகமாக, தெய்வமாக வணங்குவதுதான் சுவாமி விவேகானந்தர் எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு. இந்த நாட்டையே தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரத அன்னையை வழிபட வேண்டும் என்று சொல்லித்தான் இங்க இருக்கக்கூடிய அத்துணை சுப்பிரமணிய பாரதியிலிருந்து, இங்க இருக்கக்கூடிய வஉசியிலிருந்து, நான் எங்க செக்கு இழுக்கும் பொழுது வஉசி என்ன சொன்னாரு, நான் ஒவ்வொரு முறையும் செக்கை இழுக்கும் பொழுது பாரத நாட்டை, பாரத அன்னையை வலம் வருவதாக நினைத்து நான் செக்கு இழுத்தேன்னு சொன்ன அந்த பாரதி பிறந்த இந்த நாட்டுல பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னா சேகர் பாபுக்கு ஏன் சார் வலிக்குது? ஏன் வலிக்குதா? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல. நீங்க அப்ப எங்க சொல்லணும் சார்? எங்க சொல்லணும்? நான் தான் சொன்னேன், கோயிலுடைய அந்த ஊர்வலத்தை சொல்லக்கூடாதா? இல்ல சார், சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எங்க சட்டம் சொல்லுதா சார்? அப்படி கத்த சட்டம் சொல்லுதா? இல்ல அப்படி போய் பேசாதீங்க சார், சும்மா. அப்படி சொன்னா எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்கு? வேற தேசபக்தி இல்லன்னு அர்த்தம். இல்ல, வேற என்னவோ நினைக்கிறீங்க. தேசபக்தி இல்லன்னு அர்த்தம். இல்ல, வேற என்னவோ உங்களுக்கு இந்த நாட்டு மேல பற்று இல்லன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. அப்புறம் பாரத மாதாக்கு ஜெய், பாரத மாதாக்கு அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா ஆமா. உங்களால சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டுல அவங்க சிறுபான்மை என்ன பாரத நாட்டுல வாழாம வேற நாட்டுல வாழ்றவங்களா? நீங்க உங்க சார், பாரத நாட்டுல வாழ்றவங்க தான் சார் சிறுபான்மை. பாரத நாட்டுல வாழாதவங்களா சார் சிறுபான்மைனா? அதே வஉசி சொன்னாரா, பாரதி சொன்னாரா, பாலகங்கா திலகர் சொன்னாரா, காந்தி சொன்னாரா, இந்த நாட்டில் இருக்கு ராமராஜ் அமைக்கணும் காந்தி? இருங்க சார், சிறுபான்மையை ராமராஜ் அமைக்கணும் சார் காந்தி? அப்படிதானே? இல்ல, அப்படி போயிட்டு தானே அங்க ஏதாவது கலவரம் ஏற்படுத்தலான்ட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்க. அது உங்க கதை வேவாது போச்சு சார், உங்க கணக்கு எடுக்காத போயிடுச்சு சார். ரொம்ப தெளிவாக தமிழகம் எப்பொழுது அன்பானது, அமைதியானது. ஆமா சார், தமிழகம் என்றைக்குமே இந்துக்களுக்கு எதிரானது. தமிழகம் என்றைக்குமே, அதாவது தமிழகம் என்று சொல்வது நான் இந்த திமுக, இந்த திராவிட, இந்த சிந்தனை உடையவர்களை சொல்றேன். ஆனால் தமிழ்நாடு என்பது இது ஆன்மீகம் நிறைந்த மண். இது தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்கள் எல்லாமே, இது ஆன்மீக முருகப்பெருமானுடைய ஒரு வடிவமாக இந்த தமிழக மண்ணை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல தைப்பூசத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்கு தமிழக முதலமைச்சருக்கு வாயிலே ஏதோ சுளுக்கு. ஆனால் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லும் போது இனிக்குது. அவர் போய் நோன்பு இருக்கிறாரு, அவர் அருமனைக்கு போய் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் கேக்கு ஊட்டுறாரு. ஆனால் தைப்பூசத்திற்கு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்கு கூட முடியல. இதை நாங்கள் கேட்டால் உடனே நீங்களாம் எங்களை மதவாதின்றீங்க. ஆனால் நீங்கள் ஒரு இந்த தேசத்தில் தமிழனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் முதலமைச்சரை பார்த்து கேட்டுக்கணும். அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி கேட்டுக்கணும், அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் நம்மளுடைய சேகர் பாபு கேட்டுக்கணும். நாங்களாம் தமிழன், நீங்களும் தமிழன், நம்மளுடைய தைப்பூச திருவிழாவுக்கு வாழ்த்து சொல்லுங்க ஐயா. முதலமைச்சர் ஐயா சொன்னீங்களா? ஏன் சொல்லல? இல்ல சார், எப்பயுமே நீங்களாம் தமிழர்களா? இல்ல எப்பயுமே பெரிய மனது இருக்கிறவங்க எல்லாம் பாவம் சிறுபான்மையினருக்கு நம்ம அன்பு செலுத்தணும். அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லாததுதான் நல்ல அன்பா? நம்ம இல்ல அதுதான் சரியா நியாயமா? தமிழகத்தில் இருக்க தமிழர்கள் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியன்ட்டு விருப்பப்பட்டது இல்ல, அதனால கொதிஞ்சு போறது இல்ல. அப்படிதான் நீங்க தான் எங்களெல்லாம் உசுப்பேத்தி அவரு பாக்குறீங்க. இல்ல அவரு ஏன் வாழ்த்து சொல்லலன்றதுக்கு காரணத்தை நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டாரு? அவருக்கு எல்லோருக்கும் முதல்வர், அனைத்து தமிழக மக்கள் அடிப்படையா பேசுறீங்களா?
எல்லோருக்கும் முதல்வர்னா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றாதான் அவர் எல்லோருக்கும் முதல்வர். சரி, நம்ம இல்ல எப்படி இல்ல தமிழர் சார், நீங்க இந்த சப்ப கட்டு கடைஞ்ச திமுக கார மாதிரியே பேசாதீங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளரா பேசுங்க, நீங்க ஒரு ஊடகவியலாளரா பேசுங்க. ஏங்க ஒவ்வொரு இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லாம ஒரு தவிர்த்து வர்றாரு. தீபாவளிக்கு சொல்ல மாட்டாரு, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டாரு, ஆயுத பூஜைக்கு சொல்ல மாட்டாரு, கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்ல மாட்டாரு, ராமநவமிக்கு சொல்ல மாட்டாரு, அனுமன் ஜெயந்திக்கு சொல்ல மாட்டாரு, தைப்பூசத்துக்கு சொல்ல மாட்டாரு, இத்தனைக்கும் சொல்ல மாட்டாரு, சிவராத்திரிக்கு சொல்ல மாட்டாரு, எதுக்குமே சொல்ல மாட்டாரு, எதுக்குமே வாழ்த்து செய்தி சொல்ல மாட்டாரு. நாங்க எதிர்பார்க்கல, தமிழக மக்கள் யாரும் எதிர்பார்க்கல. நீங்க யார் சார் சொல்றதுக்கு? நீங்க சொன்னாங்கன்னா அப்ப நாங்க எதிர்பார்க்க மாட்டோமா? நீங்க நான் இந்த நாட்டில் தமிழனாக தமிழ் சமயத்தை எங்களோட சிவபெருமானை வேண்டுகின்ற எனக்கு சிவராத்திரி எங்களோட முதலமைச்சர் சொல்லணும்னு நான் நினைக்கிறது தப்பு கிடையாது. சரி சார், எனக்கு தெரியுமா தெரியாதா நீங்க சொல்லுங்க சார். புரியுதா? ஆனா தமிழகத்துல இன்னும் 2000 பேர் யாரு சார்? அந்த 2000 பேர் யார் சார்? அந்த 2000 பேர் குஜராத்ல. ஓ, குஜராத்லயா சார்? கோத்ரான்னு ஒரு ரயில எரிச்சு 61 ராம பக்தர்கள் அந்த ட்ரெயின் பெட்டியிலேயே எரிச்சு செத்து போனாங்க சார். அதுக்கப்புறம் அங்கே கலவரத்தில் இந்துக்களும் இறந்தார்கள், இஸ்லாமியர்களும் இறந்தார்கள். இந்த 2 சம்பவத்திற்கும் நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த எதிர்ப்புகளையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். கருணாநிதி இதை மத ரீதியாக நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று கருணாநிதி தெளிவுபடுத்திட்டார். ஆனா நீங்க அதே மாதிரிதான் இங்க நடத்தணும்ட்டு திருப்பரங்குன்றத்தை கையில எடுத்தீங்க, புஷ்குன்னு போச்சு. அதாவது ஒரு விஷயம்தான், ஏன்னா புரியுதா? ஆனா பாரதிய ஜனதா தமிழக தலைவர் நைனா நாகேந்திரன் இது அயோத்தி மாதிரி நடக்க போதும் சொல்லாமா? ஏன் இது அமைதி பூமி இல்லையா தமிழகம்? என்ன அயோத்தினா என்ன உங்களுக்கு? அமைதி பூமி இல்லையா சார்? அயோத்தியில என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க 400 ஆண்டு காலமா எந்த சங்கி RSS இருந்ததா சார்? இந்த காளிதாசர் காலத்துல இருந்து போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொடர் ஒரு பண்பாட்டு அடையாள மீட்புக்கான ஒரு உரிமை போராட்டம் சார் அது. நீங்க என்ன அயோத்தி மாதிரி? ஆமா, அயோத்தி மாதிரி என்ன உரிமை போராட்டம்? திருப்பரங்குன்றமும் அயோத்தியும் எங்களுடைய உரிமைக்கான போராட்டம், அது தொடரும். அது நாங்கள் இல்லை, எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததி வந்தாலும் தொடரும் சார். இல்ல அப்படிதான் கணக்கு போட்டு உங்க தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆமா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற சிக்கந்தர் தர்காவில ஆமா ஆக்கிரமிப்புல எடுத்து சொன்னாரு, நிறைய புதைச்சிருக்காங்க அப்படின்ட்டு வச்சு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற நாடகம். அது கடைசியில அதுக்கு பதில் சொல்றது போயிடுச்சு. அது புசுக்குன்னு போல இந்த தீர்ப்பு வந்த உடனே இந்த திமுக காரங்களும் இவங்க கற்பனையே வந்து இந்து இஸ்லாமியர் பிரச்சனை வரணும், அதில் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் நிற்கிறோன்னு காமிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் தீர்ப்பு வந்து கூப்பிட்டு வச்சு செம்மட்டையே அடிச்சு, ஏன் உங்கள் அரசியலுக்கு இந்த நீதிமன்றம் தான் கிடைச்சதா, உங்கள் அரசியலுக்கு இந்த திருப்பரங்குன்ற மலை தான் கிடைச்சதா, நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கல, இதெல்லாம் கேவலமா இல்லையான்ற அளவுக்கு கேட்டு கிழிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த அளவுக்கு இந்த இது உனக்கு தேவையா அப்படிங்கிற அளவுக்கு தமிழக அரசாங்கத்தை கூப்பிட்டு வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களை கூப்பிட்டு கிழிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க 2 நீதிபதி. அவங்க 2 பேர் சங்கியா? நான் கேட்குறேன், சொல்லுங்க சார். அந்த 2 நீதிபதிகளும் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களும் ஐயா இன்னொரு ஜெயச்சந்திரன் அவர்களும் 2 நீதியரசர் அவர்களும் அவங்க சங்கின்னு சொல்ல போறீங்களா? சங்கின்னா என்ன சார்? அதுதான் இன்னைக்கு GR சாமிநாதன் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த திமுக காரங்களா சங்கின்னு. அப்ப இந்த 2 நீதிபதி அதே தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அப்பனா ரகுபதி சொன்ன அந்த தேதியும் மாதமும் அப்படி கூட இருக்குமா சார்? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கோயிலினுடைய புனிதத்தன்மையும் ஒரு கோயிலினுடைய இடத்துக்குள்ள தீபம் ஏற்றுவது என்பது, அதுவும் கோயில் சார்ந்தவர்கள் தான் மேல போய் ஏற்றணுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. முடியுமா சார்? உங்களால மூலவருக்கு போய் அபிஷேகம் பண்ண முடியுமா கேட்கிற? அதுவே கிறிஸ்துவத்தில் யாரும் பாதிரியாகலாம், அதே போ அங்கும் முஸ்லிம்லும் அதே மாதிரி ஆகலாம். ஆனா இந்து இதுல நீங்க விட்டுடுவீங்களா? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? சமாதியை கட்டிட்டீங்க. இருக்கங்குடி மாரியம்மன் கோயில்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயிலுக்குள்ள அங்கே உள்ள பூஜை செய்யக்கூடியவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள். அந்த இடத்திலே சார் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அது இந்து கோயில் இல்லையா? அது இந்து கோயில் இல்லையா? அது இந்து கோயிலா இல்லையா? இந்து கோயில் தான். அப்ப அந்த கோயிலுக்குள்ள பூஜை செய்யக்கூடிய பட்டியல் இனத்தவர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்து மதத்துக்குள்ள பட்டியல் இனத்தவர் கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்றது உங்களுடைய வாதம் பொய்யா? பொய் இல்லையா? எங்கேயோ சார், எங்கேயோ இல்ல சார். அது தங்கத்தை உருக்கணும்னு சொல்லி சேகர்பாபு சொன்ன போது தங்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அதே இருக்கங்குடி மாரியம்மன் கோயில இருந்து தான் முதல்ல தங்கத்தை உருக்குனாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக அங்கு கோயில்
இந்து மதத்தினுடைய நம்பிக்கையோடு நடந்துட்டு இருக்க கோயில். அப்புறம் என்ன சார் உங்களுக்கு இல்ல பிரச்சனை? உண்மையில அறநிலைத்துறை உங்க கையில கிடைச்சா, கோவில்கள் உங்க கையில கிடைச்சா, பராசக்தி இல்ல கலைஞர் எழுதுறாரு இல்ல வசனம், அது இப்பதான் பொருந்தது. அதே மாதிரி ஆயிடும். சேகர் பாபு அவர் கையில இருக்கும்போது தான் பொருந்தது. அப்படியா? ஆமா. அவர் கொள்ளையர் கூட்டமா? அது நீங்க தான் சொல்லணும் சார். ஏன்னா அவரால் தான் சார் இவ்வளவு கோவில்களுக்கு திரும்ப சொல்ல கும்பாபிஷேகம் ஓடாத தேரை ஓட வச்சாரு சார். 312 ஓட வச்சாரு. 312 முருகருக்கு மாநாடு நடத்தினாரு. அப்படி எல்லாம் செய்யறாங்க சார். சார் அப்படிலாம் சேகர் பாபு ஒரு அறநிலைத்துறைக்கு உதாரணமான அமைச்சர். அதாவது ஸ்தானுமாலையன் கோயிலுடைய அந்த ஊர்வலத்துல தேர் திருவிழாவில் நீங்கள்லாம் சோறு தின்றீங்களா அதை தின்றீங்களான்னு பேசக்கூடிய ஒரு பொது வெளியில் எப்படி பேசணும்னு தெரியாத ஒருத்தர், அவரெல்லாம் மிகப்பெரிய அமைச்சர் நீங்கள் சொல்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் ஒரு அநாகரிகமான செயல்களிலே, அநாகரிகமான பேச்சுக்களிலே ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுநருடைய முன்னாள் ஆளுநருடன் கோயிலுக்கு சென்ற வைகுண்ட ஏகாதசிக்கு அவர்கள் போயிட்டு ஒரு பெருமாள் தரிசனத்துக்கு போகக்கூடியவர்களை பார்த்து அவ்வளோ ஒரு அவமானப்படுத்துகிற விதமாக பேசி அங்கே பேசக்கூடிய இடத்துல இருந்து பேசுகிறார் அமைச்சர். இப்படியெல்லாம் பேசக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் இப்போ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலினுடைய கோயில் தங்க நகைகள் எல்லாம் அதில் இருக்கக்கூடியது போலி என்று இன்றைக்கு வந்த செய்தி, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி, இதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சரி சார், உறுதியாக கேட்க கேளுங்க. திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் உங்களால் தீபம் ஏற்றிட முடியுமா? இந்த வழக்கு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த முருக பக்தர்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை. நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளாலே நாங்கள் நீதிமன்றம், அரசியலமைப்பு சட்டம் இவைகளையும் கடந்து முருகப்பெருமான் எங்களுக்கு ஒரு முறையான தீர்ப்புகளை இந்த நாட்டுக்குள், இந்த அரசாங்கத்துக்குள், இந்த நீதிமன்றத்துக்குள் வழங்குவார். நிச்சயம் மலை உச்சியிலே தீபத்தூண் இருக்கக்கூடிய இடத்திலே மசூதிக்கும் அந்த தூணுக்கும் சம்பந்தம் இல்லை. 60 மீட்டர் தள்ளி இருக்கின்றது. 15 மீட்டருக்கு தள்ளி நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு இடையூறு இல்லை என்று கடந்த கால நிர்வாகத்தில், தர்கா நிர்வாகத்தில் இருந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கான பிரச்சனை கிடையாது. இது அரசாங்கம் இந்து இஸ்லாமிய பிரச்சனையாக மாற்ற நினைக்குது. அதிலிருந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தெளிவாக இந்துக்களுடைய தீப திருவிழா சிறப்பாக நடத்த வேண்டும். அங்கு நடத்தப்படுகின்ற அந்த இஸ்லாமியர்களுடைய தர்காவினுடைய திருவிழாக்கள் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும். இந்த சந்தனக்கூடு விழாவும் இந்த கார்த்திகை தீபமும் சிறப்பாக நடந்தால் மட்டுமே இது மத நல்லிணக்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் தீபம் ஏற்றப்படக்கூடாது, அங்கு சந்தனக்கூடு மட்டும் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புங்கிற நிலைமையில இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்துக்களுக்கு அநீதி, இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை வழங்குவது, இப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் செய்வதற்கு காரணம் விஜயினுடைய வருகையின் காரணமாக முஸ்லிம்களுடைய ஓட்டெல்லாம் விஜய்க்கு போய்விடக்கூடாது. முஸ்லிம்களுடைய அந்த இந்து எதிர்ப்பு பிரச்சாரத்தை அதிகப்படுத்தி முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை வாங்கணுங்கிறதுக்காக 5 நிமிடத்தில் முடிய வேண்டிய அந்த கார்த்திகை தீபத்தினுடைய அந்த விழா நிகழ்ச்சி, அந்த அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் அந்த கோயில் நிர்வாகம் போய் தான் மேலே ஏற்ற சொன்னாங்க, மக்களை போக சொல்லல. 5 பேர் போய் மேலே ஏற்றிட்டு வந்திருந்தாங்கன்னா முடிஞ்சது நிகழ்ச்சி. அடுத்தடுத்த கட்டம் இந்நேரத்துக்கு நாம் இதை பற்றி பேசியிருக்க வேண்டியதில்லை, வேறு வேலைகளை பார்த்திருப்போம். ஆனால் திட்டமிட்டு இந்து இஸ்லாமிய வெறுப்புணர்ச்சியை ஏற்றுவதற்காக இந்த திமுக அரசாங்கம் செய்த சதி, அதுவும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வழக்கறிஞர்களை வச்சு எங்களுக்கு எதிராக, கோயிலுக்கு எதிராக, தீபத்துக்கு எதிராக அப்படி ஒரு அவர்களுக்கு காசை கொடுத்து, அவர்களுக்கு வழக்கறிஞருக்கு பணத்தை கொடுத்து, எங்கள் உண்டியல் பணத்தை எடுத்து கொடுத்து அது தர்காவுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்களே, இது என்ன சார்? இது அநியாயம் இல்லையா? எனவே இந்துக்கள் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இந்து இயக்கங்களாக இருக்கட்டும், முருக பக்தர்களாக இருக்கட்டும், மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவது என்பது அதை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் தீப தரிசனத்தை பார்க்க முடியும். அதனால்தான் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவோம் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது நிறைவேற்றப்படும், முருகனரால் நடக்கும். சரி சார், பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்கிறது. மிக்க நன்றி. நன்றி சார்.